जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண மனத்தின் நிறைவுக்கும் தர்ம கர்மா போதாது. மனுஷனுக்கு முதல் கட்டு காரியம், அடுத்த கட்டு எண்ணம். காரிய கட்டை தளர்த்தவேதான் கர்மயோகம் பெரும்பாலும் பிரயோஜனப்படுகிறது. பயனில் பற்றில்லாமல் செய்வது என்ற மனோபாவத்துடனேயே இந்த யோகம் அனுஷ்டிக்கப்படுவதால், இந்த யோகத்துக்கு ஆதாரமே அந்த மனோபாவமாக இருப்பதால் அந்த அளவுக்கு மனசை, அதாவது எண்ணத்தை பரிசுத்தி செய்கிறது. ஆனால் இப்படி பரிசுத்தி செய்வது அழுக்கை துடைக்கிறதோடு சரி, அலங்காரம் பண்ணி அழகுபடுத்துவதாகாது. வீட்டை துடைத்து கோமயம் தெளித்து விட்டால் இந்த நாளில் டெட்டால் போடுவார்கள், போதுமா? அதிலே மனை விரிப்பு, அதாவது சோஃபா என்றே வைத்துக் கொள்ளுங்கள், அது போட வேண்டும். ஊதுவத்தி ஏற்றி வைக்க வேண்டும், கோலம் போட வேண்டும். இதே மாதிரி மனசை அழுக்கு போக வெறுமே துடைத்து விட்டால் போதாது, அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பி அழகு செய்ய வேண்டும். இப்படி அழகுபடுத்த கர்மாவால் ஆகாது. கடைசியில் மனசே போனால்தான் ஆத்மானுபவம் ஏற்படும் என்பதால் இப்போதே மனசை வெறுமனே பரிசுத்தி பண்ணி வெறிச்சென்று விட்டுவிட்டால் போதும் என்று நினைத்து விடக்கூடாது. கெட்ட கர்மாவை நல்ல ஸ்வதர்ம கர்மாவால் போக்கிக் கொள்ள வேண்டும் என்பது போலவே, இதுவரை ஜென்மாந்திரமாக எவ்வளவோ கெட்டவற்றை எண்ணிவிட்டோமே, அவற்றை நல்ல எண்ணத்தால் தானே போக்கிக் கொள்ள வேண்டும். சயின்ஸ் சட்டப்படியே ஆக்ஷனுக்கு சமமாய் ரியாக்ஷன் இருந்தாகணுமே, செயலுக்கு சமமாக எதிர்ச்செயல் பண்ணியாக வேண்டுமே, இல்லாவிட்டால் விளைவு தீராதே. இம்மாதிரி கெட்ட எண்ணங்களை போக்குவதற்கான நல்ல எண்ணங்களை உண்டாக்குவதற்கு கர்மா, அதாவது கர்மயோகம் போதாது. இப்போது அது மனசை வெறிச்சென்று பண்ணுவதோடு விட்டுவிட்டால் பிஞ்சையே பழுக்க வைக்க பார்த்து அது வெம்பி போகும்படி செய்வது போலத்தான் ஆகும். பிஞ்சை காயாக, பழமாக, மதுரமான எண்ண ரசத்தால் முதிர வைத்து அப்புறம்தான் உதிரவிட வேண்டும். கர்மயோகம் என்று சாஸ்திரம் அமைத்து தந்துள்ள ஸ்வதர்மானுஷ்டமானது ஒரு ஜீவ மனஸ் இந்திரியங்களை கொண்டு தன்னுடைய இஷ்டபூர்த்திக்காக செய்து கொண்டவற்றின் விளைவுகளை தேய்த்து அழிப்பதற்கு மட்டுமே முக்கியமாக உதவும். இஷ்டப்பட்ட அந்த மனசையே நிறைவு பண்ண அது போதாது. மனசின் தப்பான எண்ணங்களை திருத்த, அதாவது மனஸ் தப்பாக எண்ணுவதை திருத்த சாஸ்திர கர்மா டைரக்டாக உபகாரம் பண்ணாது, பண்ண அதனால் இயலாது. அதன் நேச்சரே அப்படி. கர்மா கர்மாவோடுதான் சம்பந்தப்பட முடியும். காரிய ரூபத்தில் இஷ்டப்படி செய்ததை சாஸ்திரத்தின் ரூல் படி காரிய ரூபமாக செய்வது சரிப்படுத்த இயலும். மனசில் நினைப்பையும் நினைக்கிற மனசையும் காரியம் எப்படி சரி செய்ய முடியும்? அன்பு, பக்தி. துஷ்காரியத்தை சத்காரியத்தால் சரி செய்கிறார் போல கெட்ட நினைப்பை நல்ல நினைப்பால் தான் சரி செய்ய முடியும். இங்கேதான் அன்பு வருகிறது. நல்ல எண்ணங்களிலெல்லாம் தலை சிறந்தது அன்புதான். அந்த அன்பை சமஸ்த ஜீவராசிகளிடமும் செலுத்த வேண்டும். அத்தனை ஜீவராசிக்கும் மூலாதாரமான பரமாத்மாவிடம் செலுத்தி பக்தி செய்ய வேண்டும். மூலத்திடம் அன்பு, அதாவது பக்தி செய்யாமல் அதிலிருந்து வந்தவற்றிடம் மட்டும் செய்ய பார்த்தால் அது சரியாய் வராது. அதனால் ஈஸ்வர பக்தி அத்தியாவசியம். மனஸ் ஜீவனுக்கு போடுகிற தப்பான எண்ணக்கட்டை எடுத்து போடுவதற்கு இதுதான் வழி செய்யும். அதாவது மனஸ் தான் பின்னே நின்று கொண்டு சரீரத்தை முன்னே விட்டு செய்விக்கிற கர்மபந்தம் மட்டுமே சத்கர்மாவினால் போகும். மனசின் நேர் பந்தமான எண்ணத்தின் பந்தம் பக்தியினால் தான் போகும். பக்தியும் எண்ணம்தான், மனசை வைத்துக்கொண்டு அதனால் பண்ணுவதுதான் என்றாலும், எப்படி சாஸ்திர கர்மா பழைய கர்மக்கட்டை அவிழ்க்கிற கட்டாய் இருந்ததோ அப்படியே இதுவும் எண்ணத்தின் விஷயத்தில் செய்யும். பக்தி செலுத்திக் கொண்டே போனால் அது முற்றி பூரணமாகும் போது மனஸ் என்று தனியாக ஒன்றை வைத்துக்கொண்டு இவன் வேறாக பக்தன் என்று இருக்க வேண்டாம் என்று பகவானே நினைப்பார். இவனை மனசிலிருந்தே அவிழ்த்து விடுதலை பண்ணி தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் ஒன்றாக்கி கொண்டு விடுவார். பிடிபடாமல் திமிரிக்கொண்டு நாலா பக்கமும் ஓடுவதையே இயற்கையாக கொண்ட மனசை அதன் நேர் டிபார்ட்மெண்டான எண்ணத்தில் ஒரு எல்லைக்குள் கட்டுப்படுத்தி அன்பு முதலான
சச்சிந்தனைகளில் மாத்திரம் போக பண்ணுவது சுலபமான காரியம் அல்ல. அதனால்தான் முதலில் கர்ம மார்க்கத்துக்கே சாஸ்திரங்களில் பிராதானியம் தரப்பட்டிருக்கிறது. சாஸ்திர கர்மாவுக்கு பின்னணியான சச்சிந்தனை. இப்படி சொன்னால் கர்மா என்பது காரியத்தோடேயே ஒரேடியாய் முடிந்து விடுகிறது என்று அர்த்தம் இல்லை. மனசின் மீதும் அதன் பாதிப்பு, கெட்டதான பாதிப்பு, நல்லதான பாதிப்பு இரண்டும் இருக்கத்தான் செய்கின்றன. ஏனென்றால் மனசினதாகிய எண்ணங்கள் கலக்காமல் ஜடமான மெஷின் மாதிரி நாம் காரியம் பண்ணுவதில்லை. காரியம் பிராமினண்டாக முன்னுக்கு தெரிந்தாலும் அந்த காரியத்துக்கு பின்னே ஒரு எண்ணம் உண்டு. பொதுவாக சொன்னால் நாம் மனஸ் போனபடி காரியம் பண்ணுவதெல்லாம் லோக இன்பங்களில் உள்ள ஆசை எண்ணத்தின் மேலேதான். இப்படி பண்ணி பண்ணி அழுக்கேறி போன நம்மை சுத்தி செய்து கொண்டு ஞான விசாராதிகள் செய்வதற்குரிய பாத்திரமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும், சமூகத்துக்கான பலதரப்பட்ட காரியங்களில் குழப்பம் ஏற்படாமல் அவை ஒழுங்காக பிரிவினை செய்யப்பட்டு கிரமப்படி ஆற்றப்பட வேண்டும், இதனால் லோகக்ஷேமம் உண்டாக வேண்டும் என்ற அன்பெண்ணமும் ஒன்று கலந்தே சாஸ்திரம் விதித்த ஸ்வதர்ம கர்மாக்களுக்கு பின்னே அடிப்படையாக இருக்கின்றன. சத்கர்மாவில் சித்தச்சிதறல் குறைவது. அதோடு கூட எந்த காரியத்திலும் இப்படி பொதுவானதாக இல்லாமல் அதை குறித்தே ஏற்பட்ட அநேக எண்ணங்கள் கலந்திருக்கின்றன. பூஜை என்ற காரியம் செய்கிறான் என்றால் இப்போது துளசி அர்ச்சனை பண்ணணும், இப்போது பில்வார்ச்சனை பண்ணணும், தீபத்தை தூண்டிவிட வேண்டும், பூஜா பாத்திரங்களில் இடறிக்கொள்ளாமல் பிரதட்சிணம் பண்ணணும் என்றிப்படி அநேக எண்ணங்கள் தோன்றி அதன்படியே காரியம் செய்கிறான். பக்தி என்ற பொதுவான முக்கியமான எண்ணத்தோடு இப்படி பல எண்ணங்கள் உள்ளன. இப்படியே ஒவ்வொரு காரியத்திலும். இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கர்மா இப்படி சில எண்ணங்களோடு சேர்ந்ததாக இருப்பதால் இதற்கு சம்பந்தமில்லாத வேறு எண்ணங்களில் அப்போது மனஸ் போக முடிவதில்லை. தனியாக மனசை விட்டால் அது சம்பந்தமில்லாமல் எல்லா பக்கமும் சிதறி ஓடிக்கொண்டிருப்பது போல் இல்லாமல், காரியம் செய்கிற போது அந்த காரியம் சம்பந்தப்பட்ட சில எண்ணங்களில் மட்டும்தான் மனசு செல்கிறது. இந்த அளவுக்கு காரியத்தினாலேயே மனசுக்கும் ஒரு கட்டுப்பாடு வருகிறது. பூர்ண கட்டுப்பாடா இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வழியில் மட்டுமே மனஸ் போவது என்ற அளவுக்கு கட்டுப்பாடு ஏற்படுகிறது. வேலை எதுவும் செய்யாமல் வெறுமனே உட்கார்ந்து கொண்டோ படுத்து கொண்டோ இருக்கும்போது எதையாவது ஒன்றையே நினைப்பது அல்லது அதை குறித்த சிலவற்றை மட்டும் நினைப்பது என்றால் முடிவதில்லை. தொடர்பில்லாத சமாச்சாரங்களிலெல்லாம் மனஸ் பீத்து கொண்டு கிளம்புகிறது. ஆனால் ஒரு வேலையில் ஈடுபட்டு விட்டால் அது சம்பந்தப்பட்ட எண்ணங்களுடன் மட்டும் மனஸ் நின்று விடுகிறது. ஈஸ்வர தியானம் செய்யலாம் என்று காரியம் இல்லாமல் உட்கார்கிற போது போகப்படாத எண்ணத்திலெல்லாம் மனஸ் பாய்கிறது. இப்படியே பல பேர் வந்து சொல்லிக்கொண்டு அழுகிறார்கள். அதுவே ஈஸ்வரனை பூஜை பண்ணுகிறேன் என்று ஆரம்பித்து அதற்கான காரியங்களை செய்து கொண்டு போகும்போது அப்போதும் பல எண்ணங்கள் உண்டானாலும், சம்பந்தமே இல்லாத எண்ணங்கள் கூட கொஞ்சம் வந்தாலும், வகை தொகையே இல்லாமல் சித்தவிருத்தி சிதறுவது என்று இல்லாமல் அதற்கு ஓரளவில் கட்டுப்பாடு ஏற்படுகிறது. பூஜைதான் என்றில்லை, ஒருத்தன் சீட்டாடுகிறான் என்றால் கூட அப்போது அதை குறித்த எண்ணங்களில்தான் அவனுடைய மனஸ் கான்சென்ட்ரேட் ஆகிறது. ரொம்பவும் சபல சித்தமுள்ள ஒரு குழந்தை கிட்டிப்புள் விளையாடும் போது அதனுடைய சித்தம் அதிலேயேதான் இருக்கிறது. பக்ஷணம் தருகிறேன் வா என்று தாயார்காரி கூப்பிட்டால் கூட வேண்டாம் போ என்று சொல்லிவிட்டு நாக்கை துருத்தி கொண்டு விளையாட்டிலேயே மும்முரமாக போகிறது. சாஸ்திர கர்மா என்று மகான்கள் வகுத்து கொடுத்திருப்பவை இரண்டு விதத்தில் நல்லது பண்ணுகின்றன. மற்ற காரியங்கள் அவசியமற்றதிலோ தப்பானதிலோ கூட மனசை நிறுத்துகின்றனவென்றால், சாஸ்திர கர்மாக்கள் எண்ணங்களில் நல்லவையானவற்றிலேயே மனஸ் போகும்படி செய்கின்றன. இது ஒன்று. கெட்டவையான எல்லாவற்றில் இருந்தும் அவை மனசை திருப்பி விடுகின்றன. இது இரண்டாவது நன்மை. காரியத்திலேயே கண் என்கிற போது மனஸ் இரண்டாம் பட்சமாகிறது. ஆனாலும் மனசுக்கும் இப்படி காரியத்தினால் நன்மை உண்டாகிறது. நம்மளவிலே நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஒரு சத்காரியத்திலே நாம் ஈடுபட்டிருக்கிற போது அது எந்த அளவுக்கு நம்மை சச்சிந்தனையில் செலுத்தினாலும் சரி அல்லது செலுத்தாமலே போனாலும் சரி, நிச்சயமாக நம்மை கெட்ட நினைப்பு நினைக்க ஓட்டாமலும் அதைவிட சர்வ நிச்சயமாக கெட்ட காரியம் செய்ய ஒட்டாமலும் தடுத்து பெரிய உபகாரம் பண்ணுகின்றன. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம்.
जय जय शङ्कर हर हर शङ्करा जय जय शङ्कर हर हर शङ्करा जय जय शङ्कर